என் ஸ்டைலில் ஒரு வெஜ் டேக்கோஸ் டோஃபு ஃபில்லிங் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வெங்காயத்தை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் ஒரு 2 கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே அந்த டோஃபு மசாலாக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த டேக்கோஸ்க்கு டோஃபு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மசாலா இதுக்கு டோஃபுன்றது பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன், சோயா மில்க்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பன்னீர் மாதிரியே க்யூப்ஸ் ஆக்கி யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ வீகன் ஃபுட், பெஸ்ட் வெஜிடேரியன் வீகன் ஃபுட்டு. ரொம்ப லோ கார்ப்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டோஃபு எடுத்துக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் டோஃபு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியான ஃபேட்டும் ப்ரோட்டீன் தான் இந்த டோஃபுவில் இருக்குது. டோஃபுக்குன்னு தனி டேஸ்ட் கிடையாது. இந்த மசாலாவோட இந்த சாஸோட மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா பைண்ட் ஆகி நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். பெஸ்ட் ஃபார் டேக்கோஸு, ஸ்டிர் ஃப்ரைஸு, கரீஸ்க்கெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நான் ஒரு பேக்கெட் டோஃபுவில் பாதி பேக்கெட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நான் ரின்ஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் மசாலாலாம் நல்லா கூட்டாகும். மசாலாவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கழுவி பிழிஞ்சு எடுத்துருக்கிற டோஃபுவை அந்த மசாலாவில் போட்டு நல்லா கூட்டார வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அந்த டோஃபுலேயே லைட்டாக வாட்டர் இருக்கும். அந்த பைண்டிங்கே இதுக்கு சரியாக போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணி விட்டால் போதும், நல்லா செட் ஆகிடும். ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் கிடையாது. நான் அது கூட ஒரு பக்கம் எண்ணெயும் வச்சிடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற டோஃபுவை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் சிம் ஃபயரில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. டோஃபும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மசாலா பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா, வெங்காயம், நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆனப்புறம் கொஞ்சோண்டு தயிர், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுடலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை. உங்களுக்கு எனக்கு மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து டொமேட்டோ பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் செசமி சாஸும் அதில் சேர்த்து அதையும் கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஸ்டிர் பண்ணி எடுத்துருக்கேன். இதோட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை வரைக்கும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம காரம் கொஞ்சம் சேர்க்கணுன்றதுனால நான் கொஞ்சோண்டு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சம் பேப்ரிக்கா பவுடர், இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் காஷ்மீரி பவுடரே சேர்த்துக்கலாம். இது ஃபேப்ரிக்கான்றது இந்த குடமிளகாவோட பவுடர் தாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா குடமிளகாவும் சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் ஆட் பண்ணும்போது. நான் அதை பவுட்ரு ஃபார்மில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அந்த பச்சை பாசறை போகிற வரைக்கும் திருப்பியும் நம்ம கொஞ்சம் கலந்து விடலாம். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேணால் உப்பு கொஞ்சம் சரி பார்த்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கிற பன்னீரை இதில் போட்டு ஃபுல்லாக அந்த மசாலா கூட்டார அளவுக்கு நல்லா டாஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் கார்ன்ஃப்ளவர் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் கிண்டி விட்டோம்னா அது நல்லா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணுற மாதிரி தான், அந்த டேக்கோ ஷெல்லை வச்சு சர்வ் பண்ண மாதிரி தான் இருக்க போது. ஆல்மோஸ்ட் நல்லா திக்காகிடுச்சு. அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் ரெடிமேட் டேக்கோ ஷெல்ஸ் வச்சுருந்தேன், அதை தான் வச்சு அசம்பிள் பண்ண போகிறேன். டேக்கோஸ்லாம் பண்ண முடியாதுங்க, இது இப்போ மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிள் ஆகுதுனால நான் வாங்கியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண டோஃபு ஃபில்லிங்கை உள்ளே வைக்க போகிறோம். நான் இந்த இருக்கிற அந்த டேக்கோ ஷெல்லில் டோஃபு மசாலா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு வெங்காயம் நம்ம ஏற்கனவே நீளமாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லெத்திவ்ஸ் போட்டேன். லெத்திவ்ஸ் போட்டால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு அது லெத்திவ்ஸு, ஆனியன்ஸ் போடும்போது டேஸ்ட் என்ன சாப்பிடும்போது அந்த பைட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா சட்னி மேலே போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேலே மயோனஸ் இருந்தால் போட்டுக்கலாம், மஸ்டர்ட் சாஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டேன். ரொம்ப அட்டகாசமான டேக்கோஸ் வீட்லேயே செய்யலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.